மற்றவர்களை நேசிக்கிற சபை. நீ உன்னை நேசிக்கிறது போல உன் மனைவியை நேசிக்க வேண்டும். மனைவியை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னை நேசிக்கிறது போல. ஏன்னா அந்த அன்பு, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு சபை தேவனுடைய அன்பை பிரதிபலிக்க வேண்டும். நான் உன்னை நேசிக்கிறேன், உண்மையில அன்பாய் இருக்கிறேன் என்று வாய் வார்த்தைகளாலே பேசிவிட்டு போகிறதற்கு அழைக்கப்படவில்லை. சொல்லுகிறார், வார்த்தையினாலே உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுகிறதை விட என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, உண்மையினாலும் அன்பின் கிரியைகளை நடப்பிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 5:6 வாசிக்கிற போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் இடத்துல விருத்த சேதனமும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் இல்லை. இதெல்லாம் பிரயோஜனப்படாது. ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பினால் நிறைந்த சபை மாத்திரமே மகிமையுள்ள சபையாய் எண்ணப்படும்.